ராமாயணத்தை விரும்பக்கூடியவங்களுக்கு ஸ்ரீலங்காவை பிரிச்சே பார்க்க முடியாது. ஏன்னா ராமாயணமும் ஸ்ரீலங்காவும் அவ்வளோ இன்டர் கனெக்டட். ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து ராமாயணா ட்ரெயில்னே ஒரு ட்ரெயில் இருக்கு. இது வந்து ராமாயணத்தில் நடந்த முக்கிய இன்சிடெண்ட்டை வச்சு அங்கங்கே உள்ள கோயில்களும் அதோட சரித்திர சைட்ஸுகளும் சேர்த்து ஒரு ராமாயணா ட்ரெயில்னே ஒன்று இருக்கு. அந்த ட்ரெயில் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? நம்ம ஏர்போர்ட்டில் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த ஏர்போர்ட்லேருந்து நம்ம போகக்கூடிய இடம் வந்து ஷில்லா முடிச்சுட்டு நம்ம போகிறது அனுராதபுரம் முடிச்சு ஜாஃப்னாலேருந்து திருகோணமலையிலேருந்து ரம்போடாலேருந்து நுவரெலியாலேருந்து கதர்காமம்லேருந்து காலேலேருந்து கொழும்பு. ஸோ இந்த என்டையர் ராமாயணா ட்ரெயினில் உள்ள டெஸ்டினேஷன்ஸ் எல்லாத்துலேயும் ராமாயணத்தில் நடந்த முக்கியமான மூமெண்ட்ஸ் வந்து இது கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இதில் வந்து சிவபெருமான்லேருந்து ராமர்லேருந்து லக்ஷ்மணன்லேருந்து சீதா, ஹனுமான், அதுக்கப்புறம் ராவணா, இவங்க எல்லாருமே அன்னைக்கு வழிபட்ட இடங்கள், போன கோயில்கள் எல்லாமே இந்த மொத்த இடத்துக்குள்ள வரும். நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரெயில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண 8 to 9 days ஆகும். பட் நீங்கள் என்டையராக ராமாயணா ட்ரெயிலில் உள்ள ஒரு இடமும் மிஸ் பண்ணாமல் இதில் பார்த்துடலாம்.